ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டகிடான் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம மைண்ட் கிராஃப்ட் தான் ப்ளே பண்ண போகிறோம். இது மைண்ட் கிராஃப்டோடைய எபிசோட் 2. சரி, எபிசோடு எங்கே அப்படின்னு, எபிசோடு 1 எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நான் லைவாக போட்டிருப்பேன். பார்க்காதவங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. சரி வாங்க, இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைமண்ட் மைனிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது லைவில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைமண்ட் பிக்காக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு டைமண்ட்ன்ற அதான் அயன் பிக்காக்ஸ், அப்புறம் அயன் ஸ்வாட் செஞ்சுருப்போம். இப்போது நம்ம போயிட்டு டைமண்ட் பிக்காக்ஸோ டைமண்ட் ஸ்வாட் தான் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் பேசிக்கான ஃபார்ம்லாம் கட்ட போகிறோம். வாங்க, அதுக்கு முன்னாடி போயிட்டு நம்மளுக்கு தேவையான வெப்பன்லாம் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஆஃப்லைனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விளையாடி ஒரு 41 அயனு, அப்புறம் வந்து 50 கோல், அப்புறம் ஒரு சில பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதை வச்சு தான் செய்ய போகிறோம். சரி இருங்க, நான் வந்து உங்களை செயின்ட் அப்புறம் வந்து பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம லைவில் வந்து இது பில்ட் பண்ணியிருப்போம். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வில்லேஜர் ப்ரீடிங் ஹால். இப்போதைக்கு டெம்பரவரியாக யாரோ அடிக்கிறாங்க. ஏய் எலும்பா, என்னடா கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் அடிக்கிறானே. டேய், ஒரே அடியில் நீ செத்துறடா. பாருங்க, ஒரு இடத்துல சாவலா. சரி விடுங்க. சரிங்க, நான் போயிட்டு ஃபுல்லாக மாறிட்டு வரேன். மந்திரம் போட்டு ஜி பூம் பா சொல்லுங்கள் எல்லாரும். ஒரு வழியாக நம்மளுக்கு தேவையான நல்ல பொருளுமே எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் செட்டு அயன் ஆர்மரு, அதுக்கப்புறம் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாடு. அது பைசை தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நான் டூல்ஸ் எடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 பிக்காக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பக்கெட்டு, அப்புறமா சாப்பாடு கொஞ்சம் எடுத்துருக்கோம். அவ்வளோதான். இப்போ வாங்க போவோம். அதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க போவோம். இங்கே நான் ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய கேவ் வந்து பார்த்து வச்சுருக்கேன். அதுக்கு போயிட்டு டைமண்ட் அங்கே கன்ஃபார்மாக இருக்கும். ஆனால் நான் வந்து கொஞ்சம் நிறைய சண்டை போடத்தான் இருக்கும் மக்களே, எதாவது பார்க்குறேன். சரி வாங்க பார்த்துக்கலாம். சரி இருங்க மக்களே, நான் அந்த கேவ் பக்கத்தில் போயிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்களா மக்களே, பாருங்க இவ்வளோ பெருசு பாருங்கள். லோடு கூட ஆக மாட்டேங்குது. பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய கேவ். இன்னும் போக அந்த பக்கம் போயின்னே இருக்குது போல இது. சரி வாங்க, நம்ம இங்கே மட்டும் போவோம். ஆனால் உண்மையிலே பார்த்தாலே செம்ம பயங்கரமாக இருக்குது. கன்ஃபார்ம் இதில் உள்ளே இறங்கினோம்னா நிறைய டைமண்ட் இருக்கும். வாங்க பொறுமையாக பார்த்து போவோம். இங்கே நின்று வேலை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சரி களத்தில் இறங்கலான்னு சொல்லிட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். டப்புன்னு இங்கே மேலேயே கொஞ்சம் கோல் பார்த்தோம். அது அப்படியே கையோட மெயின் பண்ணி எடுத்துக்கணும். அப்படியே சரி இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். இருங்க, இதுமாரி ஒரு சின்ன சண்டைகள்லாம் வரும், நல்லா பெருசாக எடுத்துக்கூடாது. வாங்க போவோம். இதுக்கே பயந்து அப்படியே போயிட்டோம்னா நம்மளால் டைமண்டே பார்க்க முடியாது. சரி இருங்க போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுள்ள தான் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இதுள்ள எதுவும் இல்லை பார்த்தேன். இருங்க போயிட்டு, ஆமாம் சொன்ன மாதிரி எதுவுமே இல்லை. கீழே போக வேண்டியது தான். கீழே போத்தோன்னே பிரச்சனை இல்லை மக்களை, எப்படி மேலே வருவோன்னு தெரியல. சரி வாங்க போவோம் வேகமாக. ஐயோ நல்ல வேலை, அந்த இடத்துல செத்து போயிருப்பேன். சரி வாங்க போவோம். இங்கெல்லாம் எதுவும் டைமண்ட் கண்ணுக்கே தெரியல. அப்படியே வேகமாக அதை சொல்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைமண்ட் வந்து நம்ம கண்ணில் ஆப்பிட்டுக்குச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டுடைய ஃபஸ்ட்டு டைமண்ட். பக்கமாக எடுப்போம். ஐயோ பாய் பசங்க உடனே வந்தால் கொடுத்துறாங்க. சரி விடுங்க பார்த்துக்கலாம். சரி வாங்க, அப்படியே இங்கே எதாவது டைமண்ட் இருக்கான்னு பார்ப்போம். வேறு லாவா இருக்குது, ஜம்பு போட்டோம். ஐயோ லாவால் எங்கே வந்துடலாம் போலையே. சரி விடுங்க. இங்கே தான் இருக்கா டைமண்டு? இனிமேல் இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஓமை காட், இருங்க கோல்டு இருக்குது, கோல்டு தேவைப்படும். அதையும் மைண்ட் பண்ணி எடுத்துப்போம். இருங்க அதுக்கும் வச்சு பார்ப்போமா லைட்டு. இல்லைங்க ஒன்று கூட இல்லை. சரி இருங்க, இந்த கோல்டெலாம் மைண்ட் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே காய்ஸ், இந்த கோல்டை ஃபுல்லாக மைண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போயிட்டு டைமண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதையும் அங்கே போயிட்டு உங்களை கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே வீடியோ முடிச்சிடலாம். சரி வாங்க, இங்கே 2 டைமண்ட் பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே இதையும் மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வீடியோ ஸ்ட்ரைட்டாக முடிச்சிடலாம். சரி இருங்க ஒரு நிமிஷம். ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேவில் போனதில் என்னென்ன தந்தாங்க பார்த்தீங்கன்னா, வேறு பைத்தியக்கார பையன் தண்ணி ஊற்றிட்டான். சரி ஓகே, என்னென்ன தந்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 3 டைமண்டு, அப்புறமா கோல்டு வந்து 8, 12 கோல். நான் அந்த 3 டைமண்ட் மைண்ட் பண்ணோன்னே வந்துட்ட மக்களே அங்கேருந்து. இல்லை இது வந்து செட் ஆகாது, நிறைய பேர் வேறு வந்துன்னே இருந்தானுங்க. அப்படியே நைட்டு வேறு ஆயிடுச்சு. அதனால் சொல்லிட்டு சரி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போதைக்கு கிடச்ச டைமண்ட் வச்சு ஒரே ஒரு டைமண்ட் பிக்காக்ஸ் மட்டும் செஞ்சுட்டு மற்றோட வீடியோ முடிச்சிடலாம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கன்ஃபார்மாக ஒரு ஃபுல் செட் ஆர்மர் செய்கிற அளவுக்காச்சு டைமண்ட் ஆர்மரை செஞ்சுட்டு அப்படியே அதே வீடியோவில் நெதருக்கு போயிட்டு
ஒரு சில ஃபார்ம்லாம் அந்த வீடியோவில் கட்டிடலாம். சரிங்களா? இருங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைமண்ட் பிக்காக்ஸு அவ்வளோதான் செஞ்சுருக்கோம். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மர் செஞ்சுட்டு நியூ ஃபார்ம்லாம் நிறைய கட்டுவோம். அது மட்டும் இல்லாமல் நெதருக்கு போவோம். நெக்ஸ்ட் வீடியோ மாசாக இருக்கும். எல்லாம் மறக்காமல் பாருங்கள். அது முடிஞ்சாலும் சீக்கிரமாக போட பார்க்குறேன். சரி, இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.